ஜாவித் ஹசன் அப்படிங்கிறவங்க தொண்டிலிருந்து கேட்குறாங்க, ஃபர்து தொழுகையில் இமாம் ருக்கு செய்கிறார். இமாம் ருக்குவில் இருக்கும் நிலையில் நான் தொழுகையில் இணைகிறேன். சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்று இமாம் சொல்வதற்கு முன்பாகவே நான் தொழுகையில் இணைந்து விட்டேன் என்பதால் அந்த ரக்காத்தை பூர்த்தி செய்ததாக தொழுகிறோம். ஆனால் நபி அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் தொழுகிறார்களோ, யார் தொழுகிறார்களோ அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கூறுகிறார்களே, அப்படியானால் இந்த ரக்காத்தை எப்படி எடுத்துக்கொள்வது? இமாம் ருக்குவில் இருக்கும்போது நாம் தொழுகையை இணைந்தால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத முடியாது, எப்படி தொழ வேண்டும் சொல்லி கேட்குறாங்க. ரெண்டுமே சரியான செய்தி தான். அதாவது மன் அதரக்க ருக்குஹ ஃபகத் அதரக்க ஸலா, யாரு ருக்குவை அடைஞ்சுக்கிட்டாரோ அவர் அந்த ரக்காத்தை அடைஞ்சுக்கிட்டாரு, அதரக்க ரக்காத்தை அடைஞ்சுக்கிட்டாரு என்று சொன்னது ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி தான். யார் ஃபாத்திஹா சூரா ஓதலையோ அவருக்கு தொழுகை இல்லைன்னு சொன்னது ஒன்று தான். இப்போ இங்கே என்ன, ரெண்டுக்கு இடையில நம்ம எப்படி இணைப்பை உண்டாக்குறதுன்னு கேட்டா, நாம ருக்குல சேர்ற நேரத்துல இமாம் ஜமாத்தோட சேர்றோம்ல, அந்த பயன் காரணமாக அந்த கூட்டு தொழுகையில இது மிஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை என்று விளங்குகிறது. பொதுவா தொழுகைன்னா நீ அலம்சுரா ஓதனா தான் அந்த ரக்காத்து, இல்லாட்டி ரக்காத்து இல்லைதான், இதுதான் பொது சட்டம். ஆனா இமாம் ஜமாத்துல சில விதிவிலக்குகள் இருக்கிறது. இமாம் ஜமாத்தோட நீங்கள் இணைகின்ற காரணத்தினால் சில இலக்க நேரிட்டால் அது இழப்பாக எடுத்துக்கொள்ளப்படாது என்கிற அர்த்தத்தை நாம புரிந்து கொள்ளணும். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இது நடந்திருக்கிறது. இது மாதிரி ருக்குல சேர்ந்திருக்கிறாங்க. வெறும் சொல்லா மட்டும் இல்லை, செயல் வழியாகவும் இது நமக்கு முன்மாதிரியா வழிகாட்டி தரப்பட்டிருக்கிற காரணத்தினால இதை ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க. அது எங்கன்னு கேட்டால் அது தனித்து தொழுகிற தொழுகையில அல்லது முழுமையாக அல்ஹம்து சூரா ஓதுவதற்கு வாய்ப்புள்ள தொழுகையில அந்த ஃபாத்திஹா சூரா நம்ம ஓதணும். ரக்காத்துல இமாமோடு சேருகிற பொழுது ருக்குவில் வாய்ப்பில்லாவிட்டாலும் அது மன்னிக்கப்பட்டு விடும் என்கிற பொருளில் நாம புரிந்து கொள்ளணும் என்பதை ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறையில் இருந்து நாம விளக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.